இதனால் தியானத்திற்காக 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து 28வது வசனம். எரோபியாம் என்பவன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரம் பல நாள் ஆகிப்போச்சு, பல மாதம் ஆகிப்போச்சு கதாபாத்திரத்தெல்லாம் பார்த்து இல்லை. இன்றைக்கு ஒரு கேரக்டர் எரோபியாம் பற்றி பார்க்க போகிறோம். எரோபியாம் என்று சொன்னால் வாசிக்கலாம். தொடர்ந்து எரோபியாம் என்ன ஆரம்பிச்சிங்க. அவன் எரோபியாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அப்படின்னா ரொம்ப பலசாலியாக இருந்தான். வாலிப பிள்ளைகள்லாம் நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்? பலசாலியாக இருக்கணும். பலசாலியாக இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று. என்ன சமர்த்தன்? காரிய சமர்த்தன்னா புரியலையே. காரிய சமர்த்தன்னா வெரி ஸ்மார்ட். ஒரு வேலையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதை சக்ஸஸ் பண்ணி முடிப்பான். அதுதான் காரிய சமர்த்தன். ரொம்ப சமத்துப்பா இந்த பிள்ளை, படிப்பில் சமத்து இன்னும் சொல்கிறோம்ல. சமர்த்தன் இன்னும் சொன்ன என்னதுங்க? கச்சிதமாக முடிப்பவர்கள். நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் இல்லை, கச்சிதமாக முடிப்பவர்கள். காரிய சமர்த்தன், சமர்த்தியமாக முடிச்சிடுவான். நெக்ஸ்ட் ஒன். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு. யாரை கண்டிருக்கிறாரா? யார் கண்டிருக்குது? அறிவாளி, ஞானி. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவனுக்கு முன்னாடியே இவன் அந்த பேர் எடுத்திருக்காருன்னா இவன் எவ்வளோ சாமர்த்தியமான மனுஷன் வந்திருப்பான்றது தான் என்னுடைய கண் பார்வை. காரிய சமர்த்தன் என்று சாலமோன் கண்டு அவனுக்கு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். ஸோ ஒரு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துட்டார். இந்த வம்சத்தெல்லாம் நீ தான் என்ன பண்ணிக்கணும், விசாரிச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார். அந்த காலத்தில் எரோபியாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற பொழுது சீலோயினான என்ன படிக்க மாட்டேன்றீங்க? சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு எரோபியாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். போதும். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இப்பொழுது சாலமோனை பார்க்குறோம், எரோபியாமை பார்க்குறேன். கொஞ்சம் வரலாறு சொல்கிறேன், படிச்சுக்கிங்க. முதல் ராஜா சவுல். இஸ்ரேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். அதன் பிறகு சவுல் சரியில்லை என்று சொல்லி சவுலுக்கு பதிலாக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். தாவீதுக்கு பிறகு இப்பொழுது சாலமோன் வந்தார். சாலமோன் ஒரு 40 வருஷம் ஆண்டார். தாவீது ஒரு 40 வருஷம் ஆண்டார். சவுல் ஒரு 40 வருஷம் ஆண்டார். எத்தனை வருஷம் ஆச்சுப்பா? 120 வருஷம் கழித்து சாலமோனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அவருடைய கேரக்டர் சரியில்லை என்று சொல்லி ராஜ்யத்தை 2 கிழிச்சிட்டார். இப்போ ஒரு தீர்க்கதரிசி அகியா வந்தார். அவருடைய புது சால்வை. என்ன சால்வை அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
உன்னுடைய ராஜ்யம் எனக்கு முன்னாடி எப்படியே இருக்குது, புதுசாகவே இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. நீங்கள்லாம் வயசாயிடுச்சுன்னு நினைக்கலாம். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள், பிள்ளைங்க. உங்களுக்கு வயசே ஆகாது. நீங்கள் வேணும்னா பரலோகத்துக்கு போயிட்டு வாங்க, நீங்கள்லாம் அழகாக இருப்பீங்க, மகிமையாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் மகளே மகனே, இது எல்லாம் நீங்கள் அசை போட்டால் மட்டும்தான் நம்முடைய ஹெல்த்தி வயசு எப்படி இருப்போம், ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நண்பர்களே, இப்பொழுது என்னோடு கூட சாலமோனுடைய ராஜ்யம் 40 வருஷம் முடிஞ்சு அவருடைய அனுபவங்கள், அவருடைய குணங்கள் சரியில்லாத பட்சத்தில் 11ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவருடைய குணங்கள் எல்லாம் சரியில்லாதனால தேவனுடைய அரண்மனைக்குள்ளாகவே விக்கிரக ஆலயத்தெல்லாம் கட்டி வாழ்க்கையும் நாசமாக்கி தேசத்தையும் நாசமாக்கினதுனால ராஜ்யத்தை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி 10 கோத்திரத்தை யார்கிட்ட கொடுத்தார்? இப்போ எரேபியாம், அதாவது அவனுடைய அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரன் கையில் என்ன பண்ணிட்டார்? இப்போ 10 கோத்திரத்தை கொடுத்தார். இப்போ ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சு போச்சு. அப்போது சாலமோனுடைய பையனுக்கு பெயர் ரெகேபியாம். சாலமோனுடைய அரண்மனையில் அரசவையில் பணிபுரிந்தவனுக்கு பெயர் எரோபியாம். இப்பொழுது எரோபியாமுக்கு ஷார்ட்டான ஒரு பேர் சொல்லுவாங்க, வட திசை ராஜா. என்ன ராஜா? வட திசை ராஜா. சாலமோனுடைய குடும்பத்துக்கிட்ட எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அவர்களுக்கு தென் தேசத்து ராஜான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா எரோபியாம் ரெகபியாம் கன்ஃபியூஸாக இருக்கப்பா. சவுத்தா நார்த்தா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த ராஜா? நார்த்து கிங்கு. அவர் பெயர் எரோபியாம். ஸோ ராஜ்யம் இப்போ எத்தனை ஆகிப்போச்சு? அதான் சொல்ல, குடும்பம் நடத்துகிறவங்க சரியில்லைன்னா குடும்பம் 2 உறைஞ்சிரும். அதனால் ரொம்ப கவனமாக வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்குது. ஸ்தோத்திரம். என்னோடு கூட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், கதை, வரலாறு படிச்சுப்போம். அப்போது இங்கே பாருங்களேன், இப்போ தாவீதினுடைய ராஜ்யம் எத்தனை ஆகிப்போச்சு? இப்போ 2 ஆகிப்போச்சு. உத்தமமான ராஜாக்களுக்கெல்லாம் பெயர் தாவீதினுடைய பெயர் வரும். தாவீதை போல உத்தமமாய் நடந்தார். இப்போ அடுத்தது, இப்போ நல்லதுக்கு ஆப்போசிட்டு கெட்டதுன்னு ஒன்று வரணும்ல. கெட்டதுக்கு தேடினா சவுலை கொண்டு வர முடியல. ஏன்னா சவுலுக்கு பதில் தான் யார் வந்துட்டுது? இப்போ தாவீது வந்துட்டதுனால தாவீதுக்கு பின்னாடி சாலமோனையும் நல்ல கெட்டவன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இப்போது கர்த்தர் பார்த்தாரு, எரேபியாமை நம்பினார். தன்னுடைய மக்கள், தன் தேசத்தை 2 ஆக்கி யார்கிட்ட கொடுத்தாருங்க? எரோபியாமுக்கிட்ட கொடுத்தாருங்க. யார் மூலமாக? அகியா என்ற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் கொடுத்தாருங்க. இப்போது 37வது வசனம் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 37வது வசனம். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு. அங்கே பாருங்களா, எரேபியாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி நீ ஆளலாம்? இஷ்டத்துக்குடா. அதுதான் கடவுள். ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக கொடுத்து உன்னை நடத்துவார். அல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே? இங்கே என்னவே கிடையாது, கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது. ஃப்ரீடமாக இண்டிபெண்ட்டாக வாழலாம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஞாபகம் இருக்கட்டும். கை கட்டு, கழுத்தில் கட்டு, காலில் கட்டெல்லாம் கிடையாது. இங்கே கருப்பு கட்டு, இங்கே சிகப்பு கட்டு, இங்கே பச்சை கட்டு, இங்கே ஒரு கொட்டை, கையில் ஒரு கட்டை, அதெல்லாம் கிடையாது. ராஜ்யத்தை கொடுத்து அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு, வாசிங்க. நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சூப்பர். நான் உன்னை ராஜாவாக. ஒரு மேனேஜருக்கு ராஜ்யத்தை பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது தான். ஆனாலும் நம்பி தன்னுடைய ராஜ்யத்தை அவங்ககிட்ட கொடுத்தாருங்க. யார் தான்? ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனாலும் நீ பூமியில் இருக்கிற ஆளுன்னு கொடுத்துட்டார். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வந்திருக்கிற போஸ்டிங்கெல்லாம் அவரிடத்துலேருந்து வந்தது. தொழிலாக இருக்கட்டும், உனக்கு அதிகாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பொறுப்புகளாக இருக்கட்டும், பதவிகளாக இருக்கட்டும், அவரிடத்திலிருந்து வந்தது.
அதனால தான் வாய்க்கு வாய் இங்கிலீஷில் சொல்லுங்கள் க்ளோரி டு ஜீசஸ், தமிழில் சொல்லுங்கள் தேவ கிருபை. எனக்கு இந்த பதவி கொடுத்தது என்னது? எனக்கு இந்த மாப்பிள்ளையை கொடுத்தது, எனக்கு இந்த பெண்ணை கொடுத்தது, எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தது, எனக்கு இந்த ஜாப்பை கொடுத்தது, எனக்கு இந்த பிஸ்னஸை கொடுத்தது, எனக்கு இந்த இன்கிரிமெண்ட்டை கொடுத்தது, எனக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்தது யார்? அதனால் நம்ம யாருக்கு எதை பேசினாலும் யாரை தான் பேசணும். ஆமாம், யோபு போய் பாருங்களேன், பிரச்சனை பிசாசால், ஆனால் பிசாசுன்ற அவன் வாயில் வரவில்லை. யாரை தான் வந்துக்கிட்டான்? படைச்சவரை தான் வந்துக்கிட்டான். நம்ம அவரை தான் வந்துக்கணும். எனக்கு கொடுத்தது நீங்கள் தானே, அனுமதி கொடுத்தது நீங்கள் தானே, எனக்கு வாழ்வு கொடுத்தது நீங்கள் தானே. இப்போது என்னை இருளில் உட்கார வச்சிட்டிங்கன்னா யாரை தான் பேசுகிறோம்? எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. அகியாவை குறை சொல்லலாமா? எரேபியாம் இல்லை. அகியாவை அனுப்பி வச்சது கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இப்போ ராஜாவாக இறைவன் அவனை தெரிந்து கொண்டார். ஓகே, என்னோடு கூட 38வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல. அங்க பாருங்களேன், இவனுக்கு ரோல் மாடல், இவனுக்கு எடுத்துக்காட்டாக, இவனுக்கு முன்மாதிரியாக யாரை வைக்கிறாருங்க? சாலமோனை வைக்கல, சவுலையும் வைக்கல. யாரு? பிரைஸ்கா, கவனிச்சுக்கங்க. அப்புறம் வேற, என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இஸ்ரவேலை உனக்கு தருவேன் என்று சொன்னார். இங்கே பாருப்பா, உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன், நீ நல்லா நடத்தலாம், ஃப்ரீடமாக வாழலாம், கண்ட்ரோலே கிடையாது, இஷ்டத்துக்கு. நீங்கள் இறைவனை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா அவரை மாதிரியே இருக்கலாங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நான் வாலிபனாக இருந்து, புருஷனாக இருந்து, தகப்பனாக இருந்து, இப்போ மாமனாராகவும் ஆகிட்டேன். எனக்கு எவ்வளோ போஸ்டிங் மாறி இருக்கு பாரு. இப்போ தாத்தாவும் ஆகிட்டேன்ல. ஒவ்வொரு, அதாவது என்னுடைய இளமை காலத்தில், அதுக்கப்புறம் நான் இன்னொரு வாழ்க்கையில் கட்டப்பட்டேன். என் மனைவியினுடைய ஃப்ரீடமில் நான் தலையிட்டு இருப்பேனா, என்னுடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுடைய ஃப்ரீடமில் தலையிட்டேனா, அதுக்கப்புறம் இப்பொழுது நான் மாமனாராக இருக்கிற மருமகளுடைய ஃப்ரீடமில் நான் தலையிட்டிருப்பேனா, அடுத்தது இப்போ பேரப்பையன் வந்திருக்கிறான், அவனுடைய ஃப்ரீடமில் நான் தலையிட வேணான்னா தலையிட மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனி தனித்தனி வாய், தனித்தனி வயிறு, தனித்தனி பசி இருக்குது. அவங்க தனித்தனியாக சாப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு கை கால் கொடுத்தாரு? உழைச்சி சம்பாதிக்க. எதுக்கு சூரியன் சந்திரன் மழை பனி? உனக்கு சகல விதமான ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கிறது, நீ அதை அனுபவிச்சுக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. எப்படி ஆசீர்வதி? உழைச்சா தானே ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே என்னை ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்து. எப்படிம்மா பைபிள் படிக்கிற? ஆனால் ஜெபம் எப்படி இருக்குது? இப்போ வல்லமையாக பயன்படுத்த அடி தொண்டையில் கத்தி, இங்கேயே கத்தி பிடிச்சிருது, வெளியே போய் கத்தம்மா. என்ன பிரயாசப்படுறோம்? ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடி என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்கே? இங்கே பாவத்துக்கு முன்னாடி பல்லு இழிக்கிறது. அங்கே போய் பாவத்தை ஜெயம் எடுக்கணும். அங்கே போய் பிரச்சனைக்கு முன்னாடி ஜெயம் எடுத்துட்டு வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஜெபம் மட்டும் பக்காவாக இருக்கு, செயல் எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? நீங்கள் என்ன ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கு அவர் வேலைக்காராகிட்டு நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நீ ஜெபிச்சல, அவருக்கு வேலை கொடுத்துட்டில்ல, அவர் உனக்கு பலன் கொடுத்துட்டார். கோ, முயற்சி பண்ணு. ஆண்டவரே நான் ஃபாரின் போய் படிக்கணும் ஆண்டவரே சொல்லிட்டுல, ஃபாரினுக்கு போகிறதுக்கு முயற்சி செய். அப்போ என்ன வேணும்? பணம் வேணும். அதுக்கு வருவாயை பார். இதுதான் நிறைய பேர் ஜெபிக்கிறோம், என்ன பண்ணுறது இல்லை, செயல்படுறதில்ல. ஓகே, நான் சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். இப்படி இந்த எரேமியா எத்தனாவது வசனம் வாசிங்க? என்ன அதிகாரம்? 11ஆம் அதிகாரம் 38வது வசனம். 38வது வசனம். இப்படி என்ன வாக்கு பெற்றான்னா, சாபத்துக்கு வாக்கு பெறல. என்ன வாக்கு தான் பெற்றான் அவன்? ஆசீர்வாதத்துக்கு தான் வாக்கு பெற்றான். எல்லாருமே பிறக்கும் பொழுது எப்படி தான் பிறக்கிறோம்? என் செல்லம், என் லட்டு, என் கண்ணுக்குட்டி, பொண்ணுக்குட்டி, அது வளர வளருதான் என்னென்ன பேசுகிறோம்? கழுதை, நம்ம பெத்த பிள்ளைய, மாடு, பேய், சனிய, பிசாசு. ஆரம்பத்தில் எப்படி பெற்றோம்?
லட்டு குத்தல்லவா பெற்றுக்கிட்டோம். ஆனால் வளர வளர அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு பாரு. எதுக்கு தான் என் உயிர் எடுக்குதோ, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இன்னும் சொல்லி மனசில் மட்டும் சொல்லலை, அது வெளியவும் கும்பிட்றோம், மற்றவங்ககிட்டையும் கும்பிட்றோம். பிள்ளைங்க தலையில் கிரீடத்தை வைக்கிறோம். யோசித்து பாருங்களா. சரி, இப்படி இருக்குது. எரேபியாமுக்கு இப்படி வாக்கு தத்தம் கொடுத்து அவனை நடத்துகிறார். இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு என்ன சொன்னால், எரேபியாம் இப்போ ராஜாவை ஆயாச்சு, ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. என்னோட கூட 12ஆம் அதிகாரத்துக்கு வேதத்துக்கு திருப்பிக்கிங்க. 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா இப்பொழுது ரெகொபெயாமும் ராஜாவாயிட்டார். யார் ராஜா? சாலமோன் பையனும் ராஜாவாயிட்டான். முதல் வசனம் வாசிங்க, 12:1. ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ஸ்தோத்திரம். அவனும் சீகேமுக்கு போகிறான். கடைசியில் அவனை ராஜாவாக்கிட்டாங்க. இப்போ 20வது வசனம். எரோபியாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையின் இடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். முதல்ல வாக்குத்தத்தம் வந்துச்சு. வாக்குத்தத்தம் இப்போ என்ன ஆயிப்போச்சு? இப்போ 11ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம், 12ஆம் அதிகாரத்தில் என்ன ஆயிட்டார்? இப்போ கிங் ஆஃப் கிங், ராஜா. ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாயிட்டார் எரேபியாம். ஓகே, சூப்பர். ராஜாவான உடனே இப்போ ஒரே குடும்பத்தில் எத்தனை குடும்பம் வந்துருச்சு? இப்போ 2 ஆகி போச்சு. ஒரே தேசத்தில் 2 ராஜாக்கள் ஆகிட்டாங்க. எரேபியாமுக்கு ஒரு பெரிய பயம். என்ன பயம் என்ன சொன்னால், ஜனங்களெல்லாம் அவன் பக்கம் சாஞ்சிரு போகுது என்ன சொல்லி. அப்போது என்னன்னா, முக்கியமாக கோயில் தான் முக்கியம். இது இன்றைக்கி நேற்று இல்லை, அந்த காலத்திலேருந்தே ஒரு ராஜ்யத்துக்கு மிக முக்கியம் என்ன தான். நம்முடைய இப்போ திராவிட மாடல் கட்சி கூட பாருங்களேன், எதை தான் முக்கியத்துவப்படுத்துவாங்க? அதுதான் முக்கியத்துவம். ஆக எந்த அரசாங்கமானாலும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது இவர் எரேபியாம் நினச்சார், இந்த ஜனங்கள்லாம் எருசலேம் போனால் என்ன ஆகிடும்? ரெகொபெயாம் பக்கம் போயிடுவாங்களே, நம்ம உடனடியாக ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். என்ன ஏற்பாடு பண்ணுவோன்னா, 2 கண்ணுக்குட்டி செய் ஆர்டர் போடுறார். 2 கண்ணுக்குட்டி செஞ்சாச்சு. வாசிங்களா என்னோட கூட வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். எரோபியாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாயிருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இப்படியாதான் ஒரே யோசனை, இந்த ஜனங்களை எப்படி டைவர்ட் பண்றது? நம்ம யோசிச்சுட்டே இருக்கார் இந்த ராஜா. அதனால் ஒரு ஐடியா வந்துடுச்சு. யாத்திரை 32ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஐயா ஆரோன் ஐயா பண்ணாரே, படிக்கலாம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உருவாக்கி. என்ன சில வெளியிலே செஞ்சா தானே தப்பு, எதிலே செஞ்சிருவோம்? கோல்டிலே செஞ்சிருவோம். ஹோப்புஸ். இந்த கன்றுக்குட்டிக்கு பேர் என்னது? ஹலோ, இந்த கன்றுக்குட்டிக்கு சாமி பேர் என்ன? ஓப்புஸ். ஓப்பஸ் சாமி. என்ன சாமி? குப்புசாமி என்ன தெரியுங்க? ஓப்பஸ் சாமி, கன்றுக்குட்டி. அப்புறம் வேற ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். ஏன்பா இவ்வளோ தூரம் போகிறீங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு? எதுக்கு கேரளாவுக்கு போகிறீங்க, திருப்பதிக்கு போகிறீங்க, திருத்தணிக்கு போகிறீங்க? இதுவும் நம்ம ஊரில் இருக்குது பாரு. அப்படி திருப்பதியை நாங்கள் மயிலாப்பூரில் வச்சுருக்கிறோம். நீ எதுக்கு இவ்வளோ தூரம் போகிற? நம்ம இங்கே தான் எல்லாமே இங்கே வச்சுட்டு இருமுடி இங்கே கட்டிக்க, இங்கே முடிச்சுக்க என்றெல்லாம் நம்ம ஊரில் செய்கிற மாதிரியே அவர் என்ன பண்ணார்? அன்னைக்கு செஞ்சார். அப்புறம் வேற, இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. எப்படி அழகாக சொன்னான் பாரா. இதுதான் சாமி. உங்களை எங்கேருந்து கொண்டு வந்த சாமி? டைட்டில் எங்கேருந்து போட்டான்? எங்கேருந்து ரூட்டு போட்டான் பார்த்தியா? எகிப்திலேருந்து ரூட்டை போட்டார். இதுதான் உங்களை கொண்டு வந்தது. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஸ்தோத்திரம். நம்பி அரசவையை கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, இந்த காரியம் எரோபியாமுக்கு என்ன தொடங்கிடுச்சுப்பா? ப்ளீஸ் தயவு செய்து கடவுளை புரிஞ்சுக்கிங்க.
எரோபியாமுக்கு தெரியாது இது பாவன்னு, ஆனால் உன் கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு இது பாவன்னு. ப்ரைஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க எப்பவுமே. அதாவது நீ பார்க்குற கண்ணு 2, உன்னை பார்க்குற கண்ணு, உங்களுக்கு பார்க்குற கண்ணு எத்தனைங்க? 1000. அதனால் உங்கள் பார்வைக்கு சரியாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி பார்க்குற பார்வைக்கு தப்பாக இருக்கும். ஏன்னா 1000 பார்வை பார்க்குது, விதமாக பார்க்குறோம், வித்தியாசமாக பார்க்கும். அப்புறம் வேற இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். ஓ, இப்போ ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டி வச்சுட்டாரா? இப்போ கண்ணுக்குட்டிக்கு ஆசாரியம் வேணும்ல, பூசாரிங்களை யாரை வைக்கிறாரா? அவன் ஃப்ரெண்டுங்க, எல்லாம் ஈனமானவர்களை வைத்தான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கோப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதி. பாருங்களா, யூதாவில் பண்டிகை வந்து முதல் மாதம் 14ஆம் தேதி. இந்த பண்டிகை எப்படி ஆக்கிட்டான்? இப்போ 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே நம்ம ஒரு நாளையும் தள்ளிட்டான். இப்போ 15ஆம் தேதி கூட போயிட்டான். போச்சா? ஸ்தோத்திரம். முதல் மாதம் 14ஆம் தேதி. ஒருவேளை ஊருக்கு போயிட்டீங்க, ஊரில் இல்லை, சரி பலவீனம், நோய், 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் நீ ஃபெஸ்டிவல் அனுசரிக்கலாம், பஸ்காவை. இதுதான் கட்டளை. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ முதல் மாதம் எங்கே இருக்குது, 2ஆம் மாதம் எங்கே இருக்குது, 8ஆம் மாதம் எங்கே இருக்குது பாரு. நடந்தது என்ன? 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரோபியாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இப்பொழுதுதான் ஈஷ் எலோஹிம் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி வரார். அவர் பேர் என்ன? சத்தமே இல்லையா? உங்கள் பைபிள் அப்படி இருக்காது, என் பைபிள் அப்படி இருக்கு. ஒரு தேவ மனுஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர்? ஈஷ் எலோஹிம். இந்த பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கும்போது தான் எரோபியா மிகப்பெரிய ஒரு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும், போன வழியில் வரக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அந்த இடத்துல சாப்பிடக்கூடாது. அவருக்கு என்ன பேர்? ஈஷ் எலோஹிம். ஈஷ் எலோஹிம். ஓகே, அந்த 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போக வேணாம், இதோடு முடிச்சிடுவோம். 12ஆம் அதிகாரத்தோடு முடிச்சிடுவோம். நண்பர்களே, இந்த எரோபியா ஆண்டவர் நம்பி, ஆண்டவர் தன்னுடைய பொறுப்பை கொடுத்தாரு. இவனும் யூதன்தான், இவனும் இஸ்ரேலில் ஒருவன் தான். ஆனால் ஆசாரியன் இல்லை, லேவி இல்லை. இவனுக்கு தெய்வத்தின் மகத்துவம் ஒன்றுமே புரியலை. இப்போ நடந்தது என்னன்னா, இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுத்து சாலமோன் குடும்பத்துக்கு ஒரு ராஜ்யத்தை தான் கொடுத்தாரு. அவன் வந்து யூதா, அதனால் அந்த கணக்கு வைக்கல. இவனுக்கு பென்யமீனை ஒன்று தான் கொடுத்தாரு. ஆனால் இவன் கையில் 10 கோத்திரத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு பதவி பொறுப்பை கையில் கொடுத்தா இவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ இங்கே பாருங்களேன், காண்கிறவர் இவனை பார்த்துட்டே இருக்கிறார். வேதம் அவனுக்கு ஹைலைட் பண்ணிடுச்சு இல்லை, இந்த காரியம் அவனுக்கு பாவமாயிற்று. இப்போ ஆல்ரெடி ஒரு இடம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நல்ல ராஜாவுக்கு ஒரு ரோல் மாடல் வந்துட்டார். யார் அவர்? தாவீது. நல்ல ராஜாக்களுக்கு அளவுகோல் யார்? நல்ல ஆட்சி பண்ணால் தாவீதை போல உத்தமன், தன் தகப்பனாகிய தாவீதை போல இருந்தான். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இப்போ கெட்ட ராஜாவுக்கு யாரா ஃபில் பண்ணுறது? சவுல் ஓகே, நோ. சாலமன் நோ. இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கிறாங்க? எரோபியா. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது தன்னை காட்டி கொடுக்கிறவனை ஒருத்தனை பார்த்துட்டே இருந்தார். யார் 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 12 பேரை செலக்ட் பண்ணும் பொழுது வேதம் எழுதுறவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டார். மத்தேயு, லூக்கா இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க காட்டி கொடுத்த யூதாஸ்ன்னு. ஆனால் உண்மையிலேயே யூதாஸுக்கு நாம தான் காட்டி கொடுக்க போறேன்னு தெரியாது.
அதனால் கதை இப்படி போயிட்டுருக்குது. அழைத்து தீர்க்க தரிசனம் சொல்லி புது சால்வை கிழித்து தம்முடைய ராஜ்யத்தையே கொடுத்த யெரொபெயாமினுடைய நிலைமை எவ்வளோ உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். ஆனால் இவனுடைய ஆட்சியை நீங்கள் பார்த்தீங்க என்று பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம், யெரொபெயாம் ஆட்சி புரிந்த காலம் 22 வருஷம். அவ்வளோதாங்க, 22 வருஷம். அவன் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பிரைஸ் தி லார்ட். அதாவது இவன் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனா ஆட்சி புரிவான்னு பார்த்தா, ஆனால் இவன் பக்கா மதவாதி. என்னவாதி? மதவாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பக்கா அரசியல்வாதி. அரசாங்கத்தை இறைவன் கொடுத்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான்? அதனால் நான் நின்று 30 நிமிஷம் ஆயிடுச்சு, அரை மணி நேரம் இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துட்டேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி நம்ம படித்தோமே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது, லூக்கா ஐயோ இருங்க ஐயா, நான் எழுதி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பார்த்துடுறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் கொஞ்சம் வாசித்து பாருங்களா. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தானே. நாம் எங்கே இருந்தோம்? பெருவழிகளிலும் வேலிக்கு அருகிலும் இருந்தோம். வேலியில் இருக்கிறவர்களையும் வழியோரங்களில் இருக்கிறவர்களையும் என் வீடு நிறைய. இது என்ன வீடு? இந்த வீடு ஜெப வீடு என்னப்படும். என் வீடு நிறைய மக்களை கொண்டு வாங்கன்னு எங்கேருந்து கொண்டு வர சொன்னாரு? அழைக்கப்பட்டுள்ள அநேகர், அவங்களாம் வரல. ஆனால் உன்னையும் என்னையும் உன் பேரை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருந்தார். வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவுவதற்கு அம்மா ரத்தம், அப்பா ரத்தம், பிள்ளைங்க ரத்தம், இந்த உலகத்தையே வெட்டி சாச்சாலும் நம்முடைய கர்மத்தை கழுவ முடியாது. இறைவன் பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களற கழுவினார். அல்லேலூயா. பாவத்தை போக்க ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது. உலகத்தில் உள்ள ரத்தம் அல்ல, மாற்று ரத்தம் அல்ல, இறைவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாவங்கள் அற கழுவினார். திரும்ப 1 செகண்ட். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. பாவங்கள் அற அவர் கழுவிட்டார். ஆனா நம்ம கிட்ட என்ன வச்சுக்கிறோம்? என்னங்க, கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஏசையா கொஞ்சம் கோவம் வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கோவம் இல்லைன்னா அந்த ஆள் மதிக்க மாட்டான். மிதிக்கிறது கொஞ்சம் வச்சுக்கிறேன். நீ செத்த. என்னம்மா கொட்டாவே வந்துட்டு இருக்குது? நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஆனால் அவர் எப்படி கழுவிட்டாராம்? ஆனால் நம்ம கொஞ்சம் வச்சிருக்கிறோம். வாயில் கொஞ்சம் வச்சுக்கிறோம், கண்ணில் கொஞ்சம் வச்சுக்கிறோம், காதில் கொஞ்சம் வச்சுக்கிறோம், கையில் கொஞ்சம் வச்சுக்கிறோம், மனசில் கொஞ்சம் வச்சுக்கிறோம், காலில் கொஞ்சம் வச்சுக்கிறோம். அச்சாச்சா கண்ட இடத்துல அசுத்தம். ஆனால் அவர், நீ யாரா இருந்தா என்ன, நான் உன்னை பார்த்தேன், நீ பரிசுத்தவான். நீங்கள் யாரா இருக்கட்டும், நான் உன்னை அழைத்து என் ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். சாம்சன், இது யாருடைய ஊழியம்? ஒன்றில்ல, என்னுடையது. இந்த ஜனம் என்னுடைய ஜனம். இந்த நிற்கிற இடம் என்னுடைய ஸ்தானம். நான் நிற்க வேண்டிய இடத்தில் உன்னை நிற்க வைக்கிறேன். போதகமார்களே, இது தேவ செய்தி. இது பேசுகிறது மனிதன் அல்ல, தேவனுடைய சத்தம். அவர் பேசுகிறார். அந்த ஸ்தானத்தில் நிற்கிற நாம் எத்தனை ஆயத்தம், எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்களேன். சங்கீத ஆலோசனை கொடுக்கிற தெய்வ பிள்ளையே, சாட்சி சொல்லுகிற தெய்வ பிள்ளையே, வந்து போகக்கூடிய விருந்தாளிகளே, விருந்தாளி அல்லப்பா, நீங்கள்லாம் சொந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. உரிமை பாராட்டுங்கள். நான் போகாவிட்டால் யார் ஊழியம் செய்வான்? நான் செய்யாவிட்டால் யார் செய்வார்கள் இந்த வேலைகளை? ஐயோ, என் வீடு வனாந்தரத்தில் இருக்கிறதே. அப்போ அவர் நம்முடைய பாவங்கள் அற சும்மா கழுவலையா, அன்பு கூர்ந்து. என் சொந்த பிள்ளை. யார் செய்வாங்க இந்த ரத்தத்தை? யாருன்னா கொடுப்பாங்களா? இப்போ கொடுத்துருவாங்க, டொனேட் பண்ணிடுவாங்க. ஆனால் முழு ரத்தத்தை கொடுப்பாங்களா?
உயிர் போய் தன்னுடைய உயிர் ஜீவனை கொடுத்த ரத்தம். ஆனால் நம்மளாம் ஒரு யூனிட் தான் கொடுப்போம். நான் கூட கொடுத்துருக்குறேன் ஒரு யூனிட்டு, அவ்வளோ தான் கொடுக்க முடியும். முழுசும் ஒரு சொட்டு இல்லாமல் கொடுத்துருவீங்களா? இயேசு கொடுத்தார். காரணம், என் பேரில் அவர் வைத்திருந்த அன்பு. நம் பேரில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு எப்படி நிறுத்தினாரா? சாம்சன் ஒன் ஆஃப் த கிங், தாஸ் ஒன் ஆஃப் த கிங், எரோபியாம் யாரு? ராஜா, கிங். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் ராஜா தம்பி, கூஜாக்களாக இருக்காதீங்க. ஒருவேளை உன்னுடைய வளர்ச்சி சரியில்லாவிட்டால் அதை நோக்கி பிடிப்பதற்கு பிரயாசப்படு. படிக்கிற பிள்ளையே, நீ ஒரு சாதாரணமான மனிதனாக இருப்பதற்கு இந்த வேதம் அல்ல, உன்னை உன்னதத்தில் கொண்டு போவதற்காக தான் இந்த வேதம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண எளிய வாழ்க்கை அல்ல, உன்னதமான ஒரு வாழ்க்கை என்பது புரிஞ்சுக்க. கிறிஸ்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக இருக்க மாட்ட, ஒருபடி மேலே இருப்ப. அதனால தான் இன்றைக்கு நாட்டை ஆளுவது கிறிஸ்தவர்கள். ஞாபகம் இருக்கட்டும். யாரு? வேற எந்த மதத்தான ஆள முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ மேலானவர். ஹல்லேலூயா. அதனால தானே சொல்ல, கிறிஸ்துவுக்குள் தெளிவா வளருங்கன்றேன். தெளிவா சத்தியத்தை கேளு, தெளிவா வசனத்தை கேளு. சும்மா நுனிப்புல்லு மொனப்புல்லாம் மேய்ஞ்சிட்டு போகாத. அது எனக்கும் அசிங்கம், என்னை 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 உருவாக்கின இயேசு கிறிஸ்துவுக்கு அசிங்கம், வெக்கம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் எப்படி வாழணும்? எப்படிங்க வாழணும்? உன்னத நிலையில் இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? வாங்க பேசுவோம். பேசுறது தான் எல்லாமே வார்த்தையில் தான். வாங்க பேசலாம். என் தொழில் நஷ்டம், வாங்க பேசுவோம். கடன், வீடு இல்லை, வாசல் இல்லை, வாங்க பேசுவோம். உன் தரித்திரம் போதா இல்லையான்னு பார்த்துருவா. உன் குடும்ப பிரச்சனை போதா இல்லையான்னு பார்ப்போம். வா மாப்பிள்ள, வா பார்ப்போம். ஏன் எனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை, பேசுவோம் வாங்க. எல்லாம் வார்த்தை தான். அங்குமிங்குமாக அலையாதே. கடனை வாங்கி பைக்குள்ளே போட்டுக்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடி போகாது. அதை விட அசிங்கம் வேற ஒன்றும் இல்லை. உனக்கு இல்லை, நீ ஆராதிக்கிற இயேசுவுக்கு அசிங்கம். எரபியா, நீ எங்கடா இருந்த? எகிப்தில் இருந்தவன் நீ. உன்னை அழைச்சிக்கிட்டு வந்து உனக்கு என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காரு? ராஜா போஸ்டிங் கொடுத்துருக்காரு. ஆனால் கொடுத்தவர் யாருன்னு சரியா தெரியலை. நல்லா கவனிக்கிறீங்க. நம்ம அடுத்த வார்த்தைக்கு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பார்த்துக்குங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசித்துட்டு நம்ம கதைக்கு போகலாம், வரலாறுக்கு போகலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. எங்கேருந்து அழைச்சாராம்? திரும்ப படித்து பாருங்கள், அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். தம்பி, அந்த கான்செப்ட் புரியணும்னா அதுதான். என் வார்த்தையெல்லாம் அப்படி. அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. உங்களை எந்ததுலேருந்து அழைச்சாராம்? எரபியாம். எங்கே இருந்த நீ? எகிப்தில் இருந்த. எரபியாம், நீ எங்கே இருந்த? ஓஹோ, அறிவாளி தான் நீ, சாமர்த்தியம்தான். ஆனாலும் நீ ராஜாவாக முடியாதாடா. நீ மேனேஜரில் தான் இருப்ப. ஆனால் நானும் உண்மையில் இரக்கம் கொண்டு நான் ராஜாவாக்கினேன். மகளே, உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்ன? உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன? ராஜரீக அழைப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமே காணுமே. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னவர், நீ சொல்லி பாருன்னு சொன்னவர். பேதுரு, நீ கடல் மேல் நடந்து பாரு. அப்படி அப்படி செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு நண்பரே, அன்பு மக்களே, கர்த்தராகிய தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், உன்னை உயர்த்தட்டும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசட்டும். உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். நம்ம என்ன கூட்டமா? Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாத்தியா? எரபியாம், நீ யாரு? நீ தாவீதனுடைய வம்சமா? சாலமோன் பையனா? இல்லையே. நீ மோசேக்கு உனக்கும் சம்பந்தம் உண்டா? ஆரோனுக்கு உனக்கும் சம்பந்தம் உண்டா? எந்த தகுதியும் இல்லாத உன்னை நான் தகுதிப்படுத்தியிருக்கிறேனே.
நீ எப்படி இருக்கணும்? யோசித்து பாரு மவளை. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன்னை போதித்து நடத்துகிறது யார்? உனக்கு கற்றுக் கொடுக்கிறது யார்? இப்பொழுது நடந்தது என்ன வாசிப்போம் என்னோடு கூட. இப்போ 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்போ இந்த ராஜா நம்பர் 1 ராஜா தான், ஆனால் குருடன். எப்படி இருக்கு? 12:31. அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி, ஒரு கோவிலை கட்டி லேவியன் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். பூசாரிகளை, ஆசாரியர்களை, ஊழியர்களை யார? எப்படி? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பாரு சபையை, கண்டவனை யூடியூப்பில் ஊழியக்காரன்னு சொல்லாத. கண்டவனெல்லாம் தூக்கி வச்சுக்கிறது யூடியூப்பில். அவன் யார்? அவன் கொஞ்சம் பாடிட்டா போதும், இவங்க ஸ்டேட்டஸில் அவன் வந்துடுவான். அவன் யார்? அப்பனா அண்ணனா? அவனை நீ ஸ்டேட்டஸில் வச்சு அவனுக்கு ரேட்டை ஏற்றி விட்ற. இப்போ என்ன சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே இல்லை. யார் அவன்? உன்னுடைய ஒவ்வொரு வீவுக்கு எவ்வளோ பணம் போகுது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, நான் பார்க்குறேன். அன்பு நண்பர்களே, நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. இப்போ இவர் ஆசாரியன் ஆக்கிட்டாரு. அப்புறம் யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கோப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே அப்போ ஈனமானவர்களை ஆசாராக்குறான், பண்டிகையை மாத்துறான், பஸ்காவையும் மாத்திட்டான். அப்போ இப்படி மாத்துறதுனால என்ன நடக்குது பாருங்க. ஆக்சுவலாக என்ன நடக்கணும்னு சொன்னால், என்னாகும் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையாகிய, முதல் மாதம் அது அந்தி நேரமாகிய அந்தி நேரமான வேளையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின் படியேயும் முறைமைகளின் படியேயும் அதை ஆசரிக்க கடவீர்கள். அந்த முறைமையின் படி தான் செய்யணும். அதை தான் இன்னைக்கு அங்கிருந்து கொண்டு வந்த ஆரியன் இங்கே வந்துக்கிட்டு வேதப்படி தான் செய்யணும், வேத முறைமையின் படி தான் செய்யணுன்றது அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே உல்டாவாக இருக்கு. இருக்கட்டும், இது நாளும் தப்பு, அவன் வச்ச கன்றுக்குட்டியும் தப்பு. இப்போ 3வது ஒன்று காட்டுறேன் பாருங்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படின்னா என்னாகமம் 1 அதிகாரம் 51வது வசனம் கூட படிக்கலாம். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட வரக்கூடாது. எதை? ஆசரிப்பு கூடாரத்தை, ஆலயம் கட்டுற விஷயத்துல யாரே வரக்கூடாது, அந்நியனே வரக்கூடாது. இப்போ 3:10 ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். இப்படி இருக்குது சட்டம். இவன் யாரை வச்சிருக்கிறான்? எப்படி அவன் ராஜ்யம் ஆசீர்வாதமா இருக்கும்? மகளே மகனே, இயேசு கிறிஸ்து கிட்ட போனிய என்னத்தை கண்ட? என் பாவங்களை கழுவினா. இதை எங்கேயும் நீங்க போய் பார்க்க முடியாதுங்க இந்த அனுபவத்தை. என்னை பாவங்களற கழுவினார். இதை தான் இயேசு கிறிஸ்து கிட்ட கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காதுங்க இந்த உலகத்தில். வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தம்பி கிறிஸ்டோபி, இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஞாபகம் இருக்கட்டும். மற்றதெல்லாம் உலகத்தில் கிடைக்குதுங்க, ஆனால் பாவ மன்னிப்பு மட்டும் கிடைக்காது. அது இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை கொடுத்து உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஸோ இதை புரிஞ்சிக்கணும். எரபியாம் புரிஞ்சிக்க, எல்லாம் தப்பு. கவனிச்சுக்கிங்கம்மா, எல்லாரும் ஊழியம் செஞ்சிடக்கூடாதுமா. சேற்றிலிருந்து என்னை உயர்த்தி மேலே வைத்திருக்கிறார், கல்லான உள்ளம் என்னை புதிதாக்கி இருக்கிறார். இதை அறிந்து உணர்ந்து இதில் ஸ்டாண்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எங்கே போங்க? சாட்சி சொல்ல போங்க. இன்றைக்கி எரபியா மாதிரி தான், எல்லாரும் சாட்சி சொல்ல போயிட்டு அதுக்கப்புறம் சேத்துல வந்து ஒன்று கிடக்கிறாங்க. நண்பா, நான் சொல்லுவேன், இது எல்லாமே பரிசுத்த பொருட்கள். இதை தொடுகிறவன் பரிசுத்தவான் மட்டும்தான் தொடணும், வேறு யாரும் தொடவே கூடாது.
நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்வேன், தங்கராஜ், பிரதர் தேவமணி, அதுக்கப்புறம் 3வது யார் வந்தது? ராமச்சந்திரன். பாரதியா? பாரதிக்கு அப்புறம் தான் ராமச்சந்திரனா? என்ன தம்பி சொல்லுவேன்? இது யார் தான் கை வைக்கணும்? அவங்க மட்டும் தான் கை வைக்கணும். கை வைக்காத. ஏனால் இது அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அவங்க செஞ்சால் வழியே இருக்காது. அன்பு நண்பர்களே, சரி இருக்கட்டும். இப்போ இவனுடைய வேலைகள் எல்லாம் பாருங்க, வாசிப்போம். தன் மனதிலே 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாவின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்திக்கிறவன். 33வது வசனம். தன் மனதிலே தானே நியமித்து கொண்டு, தானே எல்லாமே இவரே, ஸ்தோத்திரம், இவரே கற்பனை பண்ணிக்கிறது. எனக்கு எவ்வளோ திறமைக்குது, எனக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, எனக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குது, எல்லாமே தானே நியமித்து கொள்வது. மகனே மகளே, நான் சொல்லுவேன், இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கா? கர்த்தர் உன்னை தெளிவாக பேசி அழைச்சிருக்காரா? அப்போ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை உயர்த்துவா. என்ன சத்தமே காணுமே. அந்த தெளிவு வேணும் மக்களே. நீ உண்மையிலேயே உங்கள் அப்பா உங்கள் அம்மா உன்னை பெத்தெடுத்தது உண்மையானால் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. உனக்கு என்ன பேடுன்னு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க சொல்கிறது மட்டும் செஞ்சால் போதும், அவ்வளோதான். மற்றது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. எரோபியாம், உன்னை தெரிந்தெடுத்திருக்கலாம், தீர்க்க தரிசனமாக உன்னை அழைத்திருக்கலாம், கர்த்தர் உன்னை முன்குறிச்சிருக்கலாம். உன் ஜீவிதத்தில் கர்த்தர் எல்லா வித பட்சத்தில் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். பொய் சொல்லாத, பொய் சொல்லி போகாத, ஏமாத்தாத. சரி, இப்போ தன் மனதில், நான் மனசில் யோசிக்கிறேன், செய்கிறேன், என் மனசில் தோணுது, நான் செய்கிறேன், என் மனசில் கேட்க சொல்லுது கேட்குறேன், என் மனசில் போக சொல்லுது போகிறேன். அது வாழ்க்கையில் தன் மனதிலே தோன்றுகிறபடி, அதில் தான் தோன்றி வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டு தம்பி. இப்படி தான் தெய்வ மக்கள்னா நம்முடைய வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குது. எது? உன்னுடைய கவலை, உன் துக்கம் வேதத்தில் இருக்குது, இதன்படி வேதனைப்படு. நீங்கள் செய்கிறதெல்லாம் எதிலேருந்து காட்டு. இப்படி இருக்க. இப்போது உத்தம ராஜாவுக்கு ரோல் மாடல் தாவீதா இருக்க. இப்போ கெட்ட ராஜாவுக்கு ஒரு அளவுகோல் வேணும்ல. அது யார் வந்ததுன்னா எரோபியாம். நம்ம போன வாரமெல்லாம் பார்த்தோம். யார்? ஆகாப்பை. ஆகாப்புக்கு சாபம் யாரை பிச்சு தான்? எரோபியாம் குடும்பத்தாரை போல. அப்படி தான் வரும். வாசிங்க என்னோட கூட. இப்பொழுது எரோபியாம் யாருக்கு முன்மாதிரி ஆயிட்டார்? 17ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமை ராஜாவாக்கினார்கள். எரோபியாமை ராஜாவாக்கிட்டாங்க. இந்த கதை அங்கே போது 2 ராஜாக்கள் இருக்கு. ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது எரோபியாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க. அதனால அன்பு மக்கள் இங்கே பாருங்களேன், ஞானஸ்நானம் எடுப்பது முக்கியம் இல்லைங்க, அதன் பிறகு சாட்சியாக வாழ்வது தான் முக்கியம். சபைக்கு வருவது முக்கியம் அல்ல, நீங்கள் சபையாக இருப்பது தான் முக்கியம். கர்த்தரை ஆராதிப்பது முக்கியமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது தான் முக்கியம். ஏன்னா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், அது யார் கேட்டா? அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு எங்கெங்கே போகிறோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நம்முடைய பேச்சு என்ன, என்ன உபதேசத்தை கேட்டுட்டு வந்தீங்க, நம்முடைய வாழ்க்கை முறை என்ன? யோசித்து பாருங்களா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னோடு கூட தொடர்ந்து. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எரோபியாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து, எல்லா பாவங்களில் இங்கே பாருங்களா, எதுக்கு ரோல் மாடல் ஆகிட்டார் இப்போ? இங்கே பாருங்க, ரோல் மாடல் காட்டுறேன் பாருங்க. இங்கே மறுபடியும் இஸ்ரவேல் புத்திரர் எரோபியாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து. எரோபியாம் செய்த எல்லா பாவம். இப்போ பாவத்துக்கு ஒரு தலைப்பு வந்துடுச்சா? ஹலோ, பாவத்துக்கு யாருன்னா தலைப்பு கொடுக்க முடியுமா? குடிப்பாவம், பீடி பாவம், காஜா பீடி, கௌரர் பீடி, இதெல்லாம் நாங்கள் பார்த்த காலம். இப்போ நிறைய பீடி வந்திருக்கோம்.
நண்பா, தங்கச்சி, தம்பி, பாவத்திற்கு ஒரு தலைவன் வந்துட்டான் பாருங்க. இங்க அவன் தான் அந்தி கிறிஸ்து. இங்க அந்தி கிறிஸ்து இருக்கான் பாருங்க. பாவத்துக்கு தலைவன் இவன். யெரொபெயாம் ராஜா எங்கேயோ இருந்து தூக்கின்னு வந்துட்டு இங்க 10 கோத்திரத்துக்கு தலைவனாக்கி வச்சாரு. ஆனா இப்ப யாருக்கு தலைவனா மாறிடுச்சு? நான் தங்கச்சிமா, ப்ளீஸ் தயவுசெய்து உன்னுடைய கேட்டகரி மாறிட போது பார்த்துக்குங்க. ராஜா, யெரொபெயாம் இஸ் கிங். இப்போ யெரொபெயாம் இஸ் சின்னு. பாவத்தின் மனிதன் யெரொபெயாம். திரும்ப படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். அவ்வளோதான். இவன் செஞ்சு வச்சான் பத்தியா கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டியே கடவுளாயிடுச்சுங்க அவனுங்க கடைசி வரைக்குமே. வாழ்க்கை கற்றுக்க இல்லைனால் உங்களுக்கு பின்னாடி வரவங்க யாரை மாதிரி தான் வாழ்வாங்க? அந்த அக்கா வாழறாங்கல்ல, அந்த அண்ணன் வாழறாருல்ல, அந்த தம்பி வாழறாருல்ல, நானும் அப்படி தான் வாழ்வேன். ஏன்னா ஒருத்தரை மாற்றி தான் ஒருத்தர். இப்போ இஸ்ரேல் பாருங்களேன், யெரொபெயாம் செய்த வாசிக்கலாம். ஸோ இப்போ தொடர்ந்து 10ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. அங்கே பாருங்களா, இப்போ யெகூவுக்கு முன்மாதிரி ஆகிட்டார். இப்போ யெகூ என்ன பராக்கிரமசாலி, ஆகா ஃபேமிலியே சுக்கு நூறா உடைச்சவன். ஹலோ, முழு இஸ்ரேலுக்கும் பாவி என்று பார்வையில் இருந்த யெரொபெயாம் இப்போ யாருக்கும் பாவியாக மாறிட்டான்? யெகூவுக்கு. தொடர்ந்து பாருங்களேன், என்னோடு கூட தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. ஒத்துக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் இவன் வந்து தானே இஸ்ரேல் பாவம் செஞ்சிச்சு. என்னம்மா என்ன நண்பர்களே, இன்னும் பெரிய டைட்டில் கொடுக்குது பாரா. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின என்ன ஆரோன் பண்ணல, தாவீது பண்ணல, சாலமோன் பண்ணல. ஆனால் டைட்டில் எப்படி வருதுப்பா? முழு இஸ்ரவேலையும் பாவம் செய்ய பண்ணின. படிக்கலாம். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. யெரொபெயாமின் பாவம், நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். என்ன பாவம்? யெரொபெயாமின் பாவம் நடந்தது என்ன? 2 ராஜாக்கள் 13:1. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்போ எதுக்கு அளவுகோலா மாறிட்டார்? இப்போ இஸ்ரவேலுக்கு பாவத்துக்கு அளவுகோலா மாறிட்டாங்க. நான் யாருக்கு அளவுகோலா மாற போறேன்? எப்படி அளவுகோலா மாற போறேன்? தம்பி, நீ புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் உங்களை இன்னொருவர் ஃபாலோ பண்றாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாசிக்கலாம் 6வது வசனம். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை 11வது வசனம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய அசிரியாவின் 38ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 9வது வசனம் படிச்சிட்டீங்களா? இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை 17வது வசனம்.
யூதாவின் ராஜாவாகிய அசிரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகாம் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். பார்த்தீங்களா? இப்போ எங்க வந்துடுச்சு தெரியுமா? கடைக்கோடிக்கு வந்துடுச்சு ராஜ்யம். எரோபியாமிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ கடைசி பெக்கா. இப்போ பெக்காவை பாருங்க. அடுத்தது 15ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். யூதாவின் ராஜாவாகிய அசிரியாவின் 50ஆம் வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை விட்டு விலகவில்லை. 27. யூதாவின் ராஜாவாகிய அசிரியாவின் 52ஆம் வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை அவனை விட்டு விலகவில்லை. ஆகவே கடைசியில் இவங்கெல்லாம் அசிரியா கிட்ட சிறை போயிட்டாங்க. கதை அப்படி முடியுது. எங்க ஆரம்பிச்சது? என்ன வாழ்க்கை? சிறைப்பிடிப்பதற்காகவா வாழ்க்கை? மகளே மான எங்க பாருங்களேன், சபைக்கு வந்து போகிற துக்கத்தோடு இருப்பதுக்கா, கடனோடு இருப்பதற்கா, தொல்லைகளோடு இருப்பதற்கா? இல்லப்பா, வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யணும்.